Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழகம் முழுவதும் முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிகளில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு திருப்போரூர் பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு கருகாத்தம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்த பிறகு பரப்புரை மேற்கொண்டார். திருவண்ணாமலை பாஜக வேட்பாளர் சி. ஏழுமலை பாவுப்பட்டு, பறையம்பட்டு, காட்டாம்பூண்டி, தலையாம்பள்ளம், கல்லோட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு நடந்தே சென்று வாக்கு சேகரித்தார். திண்டுக்கல் அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் மேட்டுப்பட்டி, சவேரியார் பாளையம், ஆசனாபுரம், தோமையார்புரம் ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம் காய்கறி மார்க்கெட் பகுதியில் அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரத்தை ஆதரித்து நடிகை கௌதமி பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் நேரடியாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது சிலர் அவருடன் செல்ஃபி எடுக்க முனைந்தனர். திண்டிவனம் தனி சட்டமன்ற தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட விசிக வேட்பாளர் வன்னியரசு இரட்டை இலையிலேயே போட்டியிடுகிறவர்கள் இரட்டை இலைக்கு சொந்தமானவர்கள், எனினும் அவர்களுக்கு பின்னால் ஒளிந்திருப்பது தாமரைதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். தருமபுரி தேமுதிக வேட்பாளர் டாக்டர் வி. இளங்கோவன் சாமி செட்டிப்பட்டி, எராப்பட்டி, எஸ்கே புதூர், தாசன் கொட்டாய், ஏலகிரி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வாக்கு சேகரித்தார். அவருக்கு அந்த பகுதியினர் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஆரணியில் அதிமுக வேட்பாளர் ஜெயசுதா பொதுமக்களுடன் நடனமாடி வாக்கு சேகரித்தார். தேனி மாவட்டம் கம்பம் தொகுதி தாவேக வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா சலூன் கடையில் முடிவெட்டி காண்பித்து ஆதரவு திரட்டினார். ரிஷிவந்தயம் தொகுதியில் நாற்றுக்கூடையை தலையில் சுமந்து சென்ற பாமக வேட்பாளர் செழியன் நடவு பணிக்கு நாற்று எடுத்துக் கொடுத்து வாக்கு சேகரித்தார். ஈரோட்டில் தமாக வேட்பாளர் யுவராஜாவுக்கு ஆதரவாக அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசனும் அண்ணாமலையும் இணைந்து பரப்புரை மேற்கொண்டனர். அப்போது பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, ராகுல் காந்தியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யுவராஜா, ஈரோட்டில் அவரது காலம் தொடங்கப் போகிறது என்றார். மேலும் அமைச்சர் முத்துசாமியின் வீழ்ச்சி தொடங்கிவிட்டது எனவும் விமர்சித்தார். இளைஞரணி காங்கிரஸ்ல திரு ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் மூலமாக ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து தமிழகத்திலே தேர்தல் நடத்திய பொழுது அதிகபட்சமான ஓட்டை வாங்கி அந்த பொறுப்பில் இருந்த பெருமை திரு யுவராஜ் அவர்களுக்கு சேரும். எல்லோருக்கும் ஒரு காலம் முடியும், எல்லாருக்கும் ஒரு காலம் ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஈரோடு மேற்கு தொகுதியை பொறுத்தவரை சகோதரர் யுவராஜாவினுடைய காலம் ஆரம்பித்திருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இன்னைக்கு தமிழக அரசியல்ல மந்திரி சபையில ஒரு சப்ஸ்டிடியூட் அமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் முத்துசாமி அவர்கள். எதற்காக இந்த தொகுதியில் நான் சொல்றேன்னா, முத்துசாமி அண்ணனுக்கு ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவர் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம். பாரம்பரிய அரசியல் கட்சிகள் புதிய தலைமுறை இளைஞர்களை ஈர்ப்பதில் சவால்களை சந்தித்து வருவதாக காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த இளைஞர்கள் பாரம்பரிய கட்சிகளை விட புதிய அரசியல் கட்சிகளில் இணைவதில்தான் ஆர்வம் காட்டுவதாக கூறினார். ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ்க்கு நிறைய பேர் வந்து சேர்றது இல்லை, நான் ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ்க்கு இப்போ வராங்க. அந்த யூஷுவல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பிரேக் ஆகுதுன்றத முழுமையாக ஏற்றுக்கிறேன். நியூ ஏஜ் யங்ஸ்டர்ஸ், அதாவது இந்த 2000 அப்புறம் பிறந்தவங்க போய் சேருவாங்கன்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். அவங்க வந்து நான் ஸ்ட்ரக்சர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் அவங்க விரும்புறாங்க. திராவிடியன் பார்ட்டிஸ் மட்டும் இல்ல, பிஜேபி காங்கிரஸுக்கும் அதே ப்ராப்ளம் இருக்கு. பிஜேபி காங்கிரஸுக்கு ப்ராப்ளம் இருக்கு, எங்களோட கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு அதோட பெரிய பெரிய ப்ராப்ளம் இருக்கு. எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு வேக்கப் கால். சென்னை பெரம்பூர் தொகுதியில் டிவிகே என்ற சுருக்க பெயரை பயன்படுத்துவது தொடர்பான குற்றச்சாட்டுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேட்பாளர் வேணுகோபால் விளக்கமளித்துள்ளார். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம், வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி இரண்டுக்கும் சுருக்க பெயராக டிவிகே உள்ளது. தங்கள் கட்சியின் அடையாளத்தை வேல்முருகனின் கட்சியினர் தவறாக பயன்படுத்துவதாக விஜய் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக தமாக வேட்பாளர் வேணுகோபால் தேர்தல் அதிகாரியிடம் விளக்கமளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வேணுகோபால் தங்கள் கட்சியான
தவாக 2013 பதிவு செய்யப்பட்ட கட்சி என்றும் 2024 ஆரம்பிக்கப்பட்ட விஜயின் கட்சிதான் டிவிகே என்ற பெயரை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். சென்னை பல்லாவரம் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் ஐஜேகே வேட்பாளர் வழக்கறிஞர் வெங்கடேசனை ஆதரித்த அக்கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் அமைச்சரவையில் பாதி பேர் 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்தவர்கள் என்பதை சுட்டிக்காட்டி படித்த ஐஜேகே வேட்பாளரை தேர்ந்தெடுங்கள் என வாக்கு சேகரித்தார். கல்யாணத்துக்கு போனாலும் என்ன படிச்சிருக்கார் அப்படின்னு ஒரு தடவைக்கு 100 தடவை பார்ப்பாங்க. ஆனா ஏனோ தெரியாத தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பாதி பேர் 8ஆம் கிளாஸ் 10ஆம் படிச்சவன். மந்திரிகள் சொல்றேன், இந்த கொடுமை எங்க போய் சொல்லுவீங்க? தமிழ்நாட்டில் இந்த காலத்துல தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்னைக்கு பாதி பேருக்கு மேற்பட்டவர்கள் 8ஆம் கிளாஸ் டு 10ஆம் கிளாஸ். தமிழ்நாட்டுக்கு ஆபத்து எப்போதும் வடக்கிலிருந்தே வரும் என்பதால் கிராம தெய்வங்கள் வடக்கு நோக்கி வீற்றிருக்கின்றன என்று முதல்வர் ஸ்டாலின் தனது தேர்தல் பரப்புரையின் போது கூறினார். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், பெரும்பாலும் தமிழ்நாட்டுடைய கிராம தெய்வங்கள் வடக்கு நோக்கித்தான் உட்கார்ந்திருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஆபத்து எப்பவுமே வடக்கில் இருந்துதான் வரும். சரிதானே? அப்படி எதிர்வரக்கூடிய என்டிஏ என்ற ஆபத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய தேர்தல் தான் இந்த தேர்தல். எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் திமுகவினர் அவமதித்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி பரப்புரையில் பேசிய அவர் காமராஜரை அவமதித்த திருச்சி சிவாவை கண்டிக்க முடிந்ததா என்றும் ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பினார். மாநிலவை உறுப்பினர் திரு சிவா இருக்கிறார்ல, அவர் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி எவ்வளவு கொச்சப்படுத்தி பேசினார். எல்லா பத்திரிகையிலும் வந்தது, ஊடகத்திலும் வந்தது. அவர் பெருந்தலைவரை பற்றி கொச்சியா பேசினாரு. கண்டிக்க முடிஞ்சுதான் இந்த ஸ்டாலினால. தில்லு திராணி இருந்தா இன்றைக்கு மக்களால் போற்றப்படுகின்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இழிவாக பேசுகின்ற பொழுது கண்டிச்சிருக்கணும். அன்புக அம்மாவை எப்படி எல்லாம் கேலி பேசினாங்கல்ல. நம்முடைய பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவர் மலையாளத்தான் சொன்னாங்களா இல்லையா? அப்பெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இந்த சட்டமன்ற தேர்தல் கீழடிக்கும் நாக்பூருக்குமான ஒரு கொள்கை போர் என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் சபாநாயகர் அப்பாவுவை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட கனிமொழி தமிழகத்தின் எதிர்காலத்தையும் இளைஞர்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த முக்கிய தருணம் இது என்று குறிப்பிட்டார். தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல், தமிழ்நாட்டுக்கும் என்டிஏக்குமான தேர்தல் என்பதை அடிக்கடி சொல்லுவார்கள். இந்த தொகுதியிலே நேரடியாக நாம் டெல்லியிலே இருக்கக்கூடியவர்களோடு மோதி கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தல் என்பது கீழடிக்கும் நாக்பூருக்கும் இருக்கக்கூடிய தேர்தல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சட்டமன்ற தேர்தல் பரப்புரை முடிவடைவதற்குள் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததற்கான காரணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் கே பழனிசாமி விளக்க வேண்டும் என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு திமுக வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணியை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர் பாஜகவோடு கூட்டணி அமைத்ததற்கு ஒரே ஒரு நியாயமான காரணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் கே பழனிசாமி சொல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். 21ஆம் தேதி 5 மணிக்குள் ஒரே ஒரு நிமிடத்திற்குள் இந்த காரணத்திற்காகத்தான் கூட்டணி வைத்தோம் என்பதை கே பழனிசாமி விளக்கிச் சொல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஊடகங்கள் சொல்வது போல 4 முனை போட்டி இல்லை என்றும் அதிமுக திமுக இடையே மட்டும்தான் போட்டி என்றும் திருமாவளவன் தெரிவித்தார்.
அதிமுக என்ற கட்சி துண்டு துண்டாகி போய்விட்டது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் பே சண்முகம் விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் மகாலிங்கத்தை ஆதரித்து வத்திராயிருப்பு பகுதியில் சண்முகம் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது உரையாற்றிய அவர் விவசாயிகளுக்கு விரோதமாக மத்திய அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். தமிழக நலன் மீது அதிமுகவுக்கு அக்கறை இல்லை என்றும் சண்முகம் விமர்சித்தார். அதிமுக என்கிற கட்சி ஒரே கட்சியாக இருக்கிறதா? எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இருந்த காலத்தில் இருந்தது போலத்தான் அதிமுக இருக்கிறதா? இப்பொழுது மாறாக துண்டு துண்டாக ஆக்கிவிட்டார்கள். எடப்பாடி தலைமையிலே ஒரு அதிமுக, தினகரன் தலைமையிலே ஒரு அதிமுக, சசிகலா தலைமையிலே ஒரு அதிமுக, இன்னும் எத்தனை அதிமுக இருக்கிறது என்று தெரியவில்லை. அதிமுக என்பது துண்டு துண்டாகிவிட்டது. தமிழ்நாட்டில் நலனை பற்றி கவலைப்படக்கூடிய கட்சியாக அதிமுக என்பது இல்லை. எடப்பாடி முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையோடு தான் அந்த கூட்டணி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. பாஜக தமிழ்நாட்டுக்குள் வந்தால் திமுகவுக்கு என்ன பிரச்சனை என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அதிமுக வேட்பாளர் ஜெயக்குமாரை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அவர் பொது எதிரி திமுகவை வீழ்த்தவே அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிடுவதாக குறிப்பிட்டார். பிஜேபி உள்ள வந்தா என்னையா பிரச்சனை திமுகவுக்கு? பாரதிய ஜனதா கட்சி உள்ள வந்து இந்தியாவில் எந்த மாநிலம் கெட்டு போயிருக்கிறது? ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆரம்பித்து எந்த மாநிலத்தை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஆட்சியில் கெடுத்திருக்கிறது? இந்தியாவுடைய உறுதித்தன்மையை பாரதிய ஜனதா கட்சி நிலைநாட்டியிருக்கிறது. வடகிழக்கு மாநிலங்களாக இருக்கட்டும், ஜம்மு அண்ட் காஷ்மீராக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், இன்னைக்கு பாரதமாக இருக்குதுன்னா அதுல இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி முழு பெருமை எடுத்துக் கொள்ள முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். அருமை சொல்லுங்க. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.